அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது, தை 6 ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை த்வித்தீயை திதி, திருவோண நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி அளவு வரை, பிறகு அவிட்ட நட்சத்திரம், சித்தி நாம யோகம், பாலவம் நாமகரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம், இன்றைக்கு சந்திர தரிசனம் சிரவண விரதம், 2 விசேஷம் இன்றைய நாளில் இருக்குது. சந்திர தரிசனம்னு சொல்லக்கூடியது நிறைய நல்ல பலன்களை தரக்கூடிய விசேஷமான ஒரு நாள். அதாவது தரிசனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வரங்களை தரக்கூடியது அப்படின்றது, பிராப்தம் இருந்தால் கிடைக்கக்கூடியது அப்படின்றது. அந்த தரிசனம்னா அதற்காக நம்ம நிறைய பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது சந்திர தரிசனமாக இருக்குது. அப்போ சந்திரன் ஆகாயத்தில் இருக்கார். அவர் நம்ம அனுதினமும் பார்க்கலாம், அல்லது அமாவாசை ஒட்டி அதற்கு கொஞ்சம் முன்னே கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முழுசாக நம்ம பார்க்க முடியாமல் போகலாம். மற்ற நாட்கள்லாம் பார்க்குறோம். பௌர்ணமி அன்னைக்கு முழு மதி ஃபுல் மூன் டேவாக இருக்கார். ஆனாலும் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளில் சந்திர தரிசனம்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த நாளுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கணும். அந்த நாள் நமக்கு ஐஸ்வர்யங்களையும் நல்ல ஒரு தேஜஸையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல அழகையும் பொலிவையும் ஞானத்தையும் கல்வியையும் வித்தையையும் வைராக்கியத்தையும் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நாள் இது. மாதந்தோறும் அமாவாசையிலிருந்து நமக்கு இந்த சந்திர தரிசனம்ன்றது 3வது நாளில் கிடைக்கும். அது இன்றைய நாளில் இருக்கிறது. அதோடு சேர்ந்து சிரவண விரதம். சிரவண விரதம்ன்றது திருவோண நட்சத்திரம்ன்றது வச்சு வரக்கூடியது. இந்த நாளில் பெருமாளை வழிபடணும். அப்போ பெருமாள் மற்றும் சந்திரன் அப்படின்னா, நம்ம திருப்பதியில் நிறைய பேர் மாதந்தோறும் போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. குலதெய்வ கோயிலாக கொண்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதுபோல் எந்த ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்கிறதாலும் திருப்பதி போயிட்டு செய்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் இருக்காங்க. நேர்த்தி கடன்களை வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அந்த திருப்பதியில் இந்த சந்திரனுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைய நாள் சந்திர தரிசனம், சிரவண விரதம் இருந்து வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெறுவோம். குறிப்பாக ஜாதகத்தில் சந்திர பலம் நமக்கு தேவை, அது கிடைக்க பெறுவோம். மனதில் சந்தோஷம், அமைதி, தேகத்தில் ஆரோக்கியம் அது தேவை. அதெல்லாம் இன்றைய நாளில் நம்ம வழிபட்டு பலன்களாக பெறலாம். இன்றைக்கான நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வேலை பளு அதிகமாக இருக்கும், வேலை செய்கிற மாதிரி இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், கடன் வாங்கி முதலீடு செய்து தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் பலன்களை கொண்டு கொடுத்துரும். அஸ்வினில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஒரு திட்டமிடலோடு என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு பலன் தரும். பரணியில் பிறந்தவர்களுக்கு உயர்வதற்கு முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் சுகவாசியாக இன்றைக்கு இருப்பீங்க. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பிறரிடத்தில் ரொம்ப மன்றாடி போராடி ஒரு அனுமதியை பெற வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பெரியவர்களுடைய துணை அனுமதியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது பலன் கிடைக்கும். விதிகளை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். பக்குவமாக இருந்து பலனடைவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டை கொண்டு தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். தர்மத்தில் அதிகமான விருப்பம் உங்களுக்கு இருக்கும். பிறருக்கு தர்மம் செய்கிறது, தர்மத்தை கடைபிடிக்கிறது, குல தர்மத்தை கடைபிடிக்கிறது. உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும், அதில் நீங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் இன்னும் இந்த காலத்தில் போய் இன்னும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு அதில் ஆர்வமானது பிறக்கும். ஏன்னா தர்மஸ்தானத்தில் 5 கிரகம் இருந்து அடுத்த கர்மஸ்தானத்துக்கு வரப்போகிறது. அதனுடைய இம்பேக்ட்லாம், அந்த தாக்கம்லாம் உங்கள் மேலே இருக்கும். அதனால் தர்மத்தின் மீது பற்று உங்களுக்கு உண்டாகும், ஆன்மீக ஈடுபாடு உண்டாகும், உயர்கல்வியில் நாட்டம் பிறக்கும். இதெல்லாம் நல்லது செய்யும் உங்களுக்கு. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பெரியவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நல்லது நடக்கும்.
ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் மிகச் சுலபமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிப்பினைகள், அனுபவங்கள், நீங்கள் கற்ற பாடங்கள் அதையெல்லாம் நினைவில் கொண்டு இன்றைய நாளில் செயல்படணும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் அஷ்டமத்தில் சந்திரனோடு மொத்தம் 5 கிரக சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கிறது. ராசியில் ராகு இருக்கு. ஜென்ம குருன்றது அவ்வளோ சாதகமான விஷயம் கிடையாது, பலன் எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் அஷ்டமத்தில் 5 கிரகம் இருக்கும்போது ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் தவறான வழிக்கு போகாமல் அவர் காப்பாற்றுறார். பாதிப்பு பிரச்சனைக்குள்ளே சிக்காமல் உங்களை அவர் காப்பாற்றுறார். ஏன்னா அவர் உங்களுக்கு பொறுமையை கொடுத்துருக்கார், ரொம்ப உங்களை ஸ்லோ டவுன் பண்ணி வச்சுருக்கார். அதுபோல் நிறைய படிப்பினைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதனால் 8ல் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட அவசரம், வேகம், பேராசை, மோகம் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சாத்வீகமாக இருக்கிறீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிகரத்தை நோக்கி பயணப்படுவதற்கான விஷயங்களை இப்போது திட்டமிடலாம், ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம். அது பலன் தரும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேவையில்லாத வரக்கூடிய விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. யாராவது ஏதாவது செய்கிறாங்க, ஏதாவது நடக்குதுன்னா கூட சரி, அதெல்லாம் தானாகவே சரியாக போய்டும். நம்ம எப்படி எதிர்பார்க்காமல் இந்த விஷயங்கள் நடக்கிறதோ அதே போல் தானாகவே சரியாக போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்குவத்தோடு இருந்தால் போதுமானது. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களை பிடித்தவர்கள், உங்களை பற்றி தெரிந்தவர்கள் இன்றைக்கு தொடர்பு கொள்வார்கள். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து பலனடைய போகிறீங்க. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் திருப்திகரமான நல்ல பலன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர முடியும். ஒரு பெரிய விஷயத்தை தொடங்கி ரொம்ப காலம் பாடுபட்டவங்க அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு புத்தகம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கினவங்க இப்போ கம்ப்ளீட். ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு வேறு என்ன நல்லா எல்லாம் முடித்து அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய காலமாக இது உங்களுக்கு இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு, பொருளாதார உயர்வு, வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள், அனுபவங்களை பெறுவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பிறரை பயன்படுத்தி கொண்டு சூழ்நிலையை சாதகமாக்கி கொண்டு பலன்களை பெறுவீங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கான சக்தியை, தைரியத்தை, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். யாரையும் எதையும் எதிர்பாராமலே இருந்து பழகிட்டீங்க, ஒருத்தர்கிட்ட போய் நிற்க பிடிக்கலை அப்படின்றவங்களுக்கு சுயமாக நீங்களே உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய, குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளை நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பூர நட்சத்திரக்காரங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் மனம் போல் மாங்கல்யம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அந்த ரொம்ப கிளவராக, சாமர்த்தியமாக, சமயோசித்தமாக இருந்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் அடைஞ்சிருவீங்க. நல்ல பேர் எடுப்பீங்க. இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும். கல்யாணத்துக்கான முயற்சி பண்ணும்போது ஓகே ஆகி வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு, வண்டி எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நல்லதாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் அனுமதித்தா, கையெழுத்து போட்டால் சரின்னு சொன்னால் கிடைக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பேச்சாற்றல் கை கொடுக்கும், பணவரவை எதிர்பார்க்கலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு தேவைப்படுகிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் முன்னேற போகிறீங்க. வீடு, வாகன யோகம்லாம் அமைய போகிறது. ஆபரணங்கள், ஆடைகள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை, பயம் இருந்தால் அது சரியாகும். யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, பண உதவி பண்ணியிருக்கீங்கன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிஸ்னஸில் உங்கள் பணியாட்கள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அப்படியாக இன்றைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரச்சனை இருந்தால் சரியாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டாகும் காத்திருக்கும் பட்சத்தில். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் இருக்கிறது. விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு ஒரு திருப்தி அடைவீங்க. நம்ம ரொம்ப பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்ததை செஞ்சிட்டோம்,
நம்ம இது போல் நல்ல விஷயங்களை கடைபிடிச்சிட்டோம், கெட்ட விஷயங்களை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய இலக்கு பெரியதாக இருக்கும், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், கடுமையாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கூட இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். தாராளமாக அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நல்லது தான் நடக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு தன் கையே தனக்கு உதவின்ற நிலை இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் முன்னேறி அவர்களையும் கூட கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு குடும்ப தலைவர் நல்ல நிலைக்கு வரும்போது குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும் இல்லையா, அதுபோல் விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப நபர்கள் ஏதோ ஒன்றை இப்போ பெற வேண்டிய தருணத்தில் அதை கேட்காம இருக்காங்க சூழ்நிலை கருதி அப்படின்னா அதை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ ஊதிய உயர்வு தர வேண்டியது இருக்கிறது, அல்லது ஊதியமே கொஞ்சம் சரியாக கொடுக்காமல் இருக்குன்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்குன்னா உட்காந்து பேசி அதை பற்றி நல்ல முடிவை எடுக்க முடியும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு தெளிவான மனநிலையில் இருக்கணும். அது கோயிலுக்கு போனால் கிடைக்கும், நல்லவங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா கிடைக்கும், பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்றால் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்றை ட்ரை பண்ணி தெளிவாக நீங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு தானாகவே வந்துடும். இன்றைக்கு ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் காணப்படுவீங்க. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் படிச்சிருக்காங்க, பதவியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பட தயாராக இருக்கணும். மகர ராசி என்பர்களே, இது மகத்தான காலம், உங்களுக்கு பொன்னான காலம். நீங்கள் படிக்கணுமா, என்ன படிக்கணுன்றதை முடிவு பண்ணிடலாம். வேலை பார்க்கணுமா, என்ன மாதிரி வேலை அப்படின்றத முடிவு பண்ணிடலாம். எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும். சொத்து வாங்கணுன்னா எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தீர்மானிக்க முடியும். அதனால் பெரிய முக்கியமான நல்ல முடிவுகள்லாம் எடுப்பீங்க, செயல்படுத்துவீங்க, நல்ல பலன் கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல நாள், ஆனால் கட்டாயம் விதிமீறலை செய்யக்கூடாது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும், பிற்பகல் 1 மணி அளவு வரைக்கும். அப்போ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த நாளை தொடங்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்று பிற்பகல் 1 மணியிலேருந்து உங்கள் நட்சத்திரம் தொடங்கும். மாலை நேரத்தில் அந்த சந்திர தரிசனம்ன்றதை முடிஞ்சால் செய்யுங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் பயணங்கள் கை கொடுக்கும். கைவிட்டு போன சொத்து பொருள் வேலை பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் மீட்க முடியும். அடகு வைத்த பத்திரங்கள் ஆபரணங்கள் அதெல்லாம் மீட்க முடியும். உடல் உபாதை இருந்தால் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் ஆகி அப்புறம்தான் அது சரியாகும்னா அதை கூட நீங்கள் செய்து நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். முதல்ல நமக்கு எல்லாத்தையும் விட ஆரோக்கியம்தான் மிக முக்கியமான தேவை. அதை இப்போ நீங்கள் அடைவதற்கான விஷயங்களை செய்யலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசி தேவை. அதுபோல் பிறர் உங்களை வாழ்த்தும்படியாக நல்ல காரியங்களை செய்கிறது நல்லது. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நல்ல நாள். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு, அந்த வரக்கூடிய பணம் நல்ல விதமாக செலவாகக்கூடிய செலவு 2 இருக்குது. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இருக்கிறது. இந்த காலமே நன்றாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் இப்போது சொல்லிகிட்ருக்கேன். லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 5 கிரகம் இருக்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை. இன்றைக்கு 5 கிரகம் இருக்கும். இன்று இரவு நேரத்தில் நள்ளிரவு 1:30 மணி அளவில் உங்களுக்கு அந்த சந்திரன்ற ஒரு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் இந்த நாளில் முழுமையாக 5 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது. ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கான வழிவகை என்ன, அதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், எப்படி முயற்சிக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பாடுபட்டு பலன் அடைய போகிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க கல்வி பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா வரப்போகிறீங்க. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.